1.5 கிலோ நாட்டுக்கோழி வாங்கியிருக்கேன். இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு வைக்கலாம். அதுக்குள்ள நான் செய்கிற முறையில் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நாட்டுக்கோழி கழுவிட்டேன் சுத்தமாக. வெங்காயம் இருக்குல்ல, பொடியை அரிஞ்சு வச்சுருக்கிறேன். ஒரு 100-150 கிராம் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இது இருக்குல்ல, மஞ்சத்தூள், இந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், தனியாத்தூள் இருக்குல்ல, ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கறி மசாலா இருக்குல்ல, ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் வச்சுருக்கேன். மல்லித்தலை, கொஞ்சம் புதினா தலையும் மல்லித்தலையும் கொஞ்சம் அந்த எண்ணெயிலே வதக்கி போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அது வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது அரிச்சு வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்குவேன் நான். இப்போ செய்முறையும் நீங்கள் பாருங்கள். வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ள கல்லெண்ணெய் ஒரு 50 மில்லி 60 மில்லி பியூர் கல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறது. அதை நான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் ஒரு 3 பட்டையும் ஒரு 5 லவங்கமும் போட்டிருக்கேன். அது போட்டு ஒரு கொஞ்ச நேரத்தில் வெட்டி வச்ச வெங்காயத்தை போடலாம். சின்ன வெங்காயத்தை, சின்ன வெங்காயம் போட்டுட்டேன். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துறேன். ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டேன். இதுவும் நல்லா இருக்குல்ல, வதக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது இஞ்சி பூண்டு வதக்கிட்டு மிளகாத்தூள் இப்போ போட போகிறேன். அதை வதங்கிருச்சு. இதுவும் ஒரு வதக்கிக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். 2 ஸ்பூன் கறி மசாலு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் தேவையான அளவு. இதை எல்லாமே ஒரு வதக்கி ஒரு 4 தக்காளி போட்டு நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை கொஞ்சம் வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் சிக்கன் போட போகிறேன். சிக்கன் இப்போ போடுறேன். சிக்கனை போட்டு நல்லா பிரட்டி விட்டு இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் இதை இருக்குல்ல அப்படியே மூடி வச்சு அதுக்கப்புறம் தான் இதுக்கு தண்ணி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான அளவு, இது கொதிச்ச உடனே நான் தேவையான அளவு எனக்கு தண்ணி மாதிரி வேணுங்கிறதுனால நான் தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. பட் இது எல்லா மசாலாவும் கரெக்டாக இருக்கும். இது கொதி வந்த உடனே விசில் போட்டு விடலாம். அப்புறமா விசில் திறக்கும்போது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது 3 விசில் விட்டேன். 3 விசில் இதை விட்டுருந்தேன். கறிப்பூ போல் வெந்துருச்சு. பாருங்கள், எனக்கு குழம்பு தண்ணி மாதிரி வேணுங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சுருக்கேன். இந்த கறி எடுத்து ஃப்ரை பண்ணிக்குவேன் நான். குழம்பு எல்லாமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் நாட்டுக்கோழி குழம்பு தண்ணி மாதிரி வச்சுட்டு நான் கறி எடுத்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம்.